Hi friends, welcome to Motor App. இன்றைக்கி நம்ம ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 தான் ஒரு ஷார்ட் ரைடு வந்து போக போகிறோம். சிட்டிக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ வாங்க நம்ம ரைடை தொடங்கலாம். ஸோ இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி ரைடு தான். டுவர்ட்ஸ் மயிலாப்பூர் வரைக்கும் நான் போயிட்டுருக்கேன். என்னோடய பைக் கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாசிக் 350 தான் வந்து லேட்டஸ்ட்டு 2024 வெர்ஷன். இது இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்கல்ல கிளாசிக் 350ல் எல்இடி லைட்டிங்ஸு, அதுக்கப்புறம் எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் கியர் பொசிஷனிங் இண்டிகேட்டர்ஸ் வச்சு. ஸோ அந்த ஒரு லான்ச்சுக்கு முந்தின ஒரு வெர்ஷன் தான் நம்ம வண்டி. 2024 மே மந்த் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். என்ன கேட்டிங்கன்னா பர்சனலி ஐ ஃபீல் இந்த ஒரு கிளாசிக் அப்படிங்கிற அந்த நேமுக்கு வந்து இந்த ரெட்ரோ டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹெட்லைட் தான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் கியர் பொசிஷனிங் இண்டிகேட்டர் இல்லாதது ஒரு குறை தான். பட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மோட்டார் சைக்கிளில் வந்து நம்ம ஒன்றும் பெருசாக ஃபாஸ்ட்டாலாம் ஓட்ட போகிறது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த கியர் பொசிஷனிங் இண்டிகேட்டர் வந்து அவ்வளோ ஒரு நீடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு இந்த ஆர்பிஎம் ரைஸ் ஆகும் போதே தெரிஞ்சிருது, அதாவது எந்த கியரில் இருக்கோம், எப்படி டவுன் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து டிப்பிக்கல் ஜே சீரீஸ் இன்ஜின் தான் இது. இதுக்கு முன்னாடி வந்து யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜின் இருந்தது, ராயல் என்ஃபீல்டோட ட்ரேட்மார்க். நானும் வந்து 2013 வந்து ராயல் என்ஃபீல்டு ஓன் பண்ணியிருந்தேன், எலக்ட்ரா வச்சுருந்தோம். 2013 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கவுண்டர் பேலன்சர் கிடையாது, ஜே சீரீஸ் பிளாட்ஃபார்ம் இன்ஜின் கிடையாது ராயல் என்ஃபீல்டில். அது வந்து ஒரு யூசி இன்ஜின், யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜின் தான். எனக்கு முன்னாடி ஒரு தண்டர் பேர்ட் இருக்குது பாருங்கள், அந்த வண்டியில் வந்து யூசி இன்ஜின் தான். நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ ரீபார்ன். ஸோ ஜே சீரீஸ் பிளாட்ஃபார்மோட வரக்கூடிய இன்ஜின் இது. வைப்ரேஷன் வந்து நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் பார்க்கக்கூடிய நிறைய கிளாசிக் 350s வந்து ஜே சீரீஸ் இன்ஜினாக தான் இருக்குது. அண்ட் வந்து டபுள் கிராடல் ஃப்ரேம் கொடுத்துருக்குறாங்க அந்த வைப்ரேஷனானதை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராயல் என்ஃபீல்ட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சிங்கிள் கிராடல் ஃப்ரேம் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷன் வந்து ரொம்பவே எவிடெண்ட்டாக இருந்தது. இப்போ வந்து டபுள் கிரேடல் கொடுத்துருக்கனால வந்து சர்டன் ஆர்பிஎம்க்கு மேலே இது ராயல் என்ஃபீல்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ரொம்பவே மியூட்டடாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் ஹெவியாகவே இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஜயதசமி. நேற்றுக்கு எல்லோரும் ஆயுத பூஜை கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுமே வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருப்பேன். நம்ம வீட்டில் வந்து ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணது பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மோட்டர் ஆப் அப்படிங்கிற சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமோட்டிவ் கான்டென்ட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ நிறைய கான்டென்ட்ஸ் நம்ம மேக் பண்ணலாம். இப்போ நான் போகிற வழியில் சைதாப்பேட்டை கிட்ட அல்ட்ரா வயலட் ஷோரூம், ஒரு இந்தியன் ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரர் கிட்டேருந்து நல்ல ஒரு எலக்ட்ரிக் பைக்ஸ், அதாவது வந்து டிப்பிக்கல் 2 வீலர்ஸ் மோட்டார் சைக்கிள்ஸ் மாதிரியே இருக்கிற டிசைனு, ஸ்கூட்டர் டைப் கிடையாது. இப்போ ஓலா, ஏத்தர் வந்து இப்போது கிங் ஆஃப் த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க எலக்ட்ரிக்கில். டிப்பிக்கல் பைக் மாதிரியே இருக்கிற ஒரு செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வயலட்டு, ரிவால்ட்டு, இந்த 2 மோட்டார் சைக்கிள் கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் உள்ள ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமாக இருக்குது. அண்ட் செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இன்றைக்கி வந்து விஜயதசமி அப்படிங்கிறதுனால ஐ திங்க் ஸோ இன்றைக்கி வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குமா என்னங்கிறது தெரியல. ஓ, போத்தீஸ். ஸோ போத்தீஸ் இருக்குது. தலைவர் ஹெல்மெட்டு போடாமல் ஓட்டிகிட்ருக்காரு ராயல் என்ஃபீல்டில். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வந்து ஹெல்மெட் போட்டுட்டு பைக் ஓட்டுங்க. அண்ட் ஆல்சோ சீட் பெல்ட் போட்டுட்டு கார் ட்ரைவ் பண்ணுங்கள். இது ரெண்டுமே இல்லாமல் பண்ணாதீங்க. ஏன் இவ்வளோ டிராஃபிக் ஆகுது இங்கே? இத்தனைக்கும் காலியாக தானே இருக்குது. ஓ, ஸ்ரீகுமரன் சென்னை சில்க்ஸ்க்கு போகிறவங்களா இவ்வளோ கூட்டம்? அங்கே பாருங்களேன், எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். ஓ, சென்னை சில்க்ஸோட கூட்டத்தை பாருங்கள். ஸோ அதுதான் வந்து குரோம்பேட் சென்னை சில்க்ஸோட பார்க்கிங் ஏரியா. நான் கூட ஏதோ முன்னாடி இஷ்யூ போல் இருக்குது, எல்லாம் ஸ்லோ மூவிங்கில் போயிட்டுருக்காங்களேன்னு பார்த்தா இன்றைக்கி விஜயதசமியில். ஸோ எல்லாருமே வந்து ஷாப்பிங் வந்திருக்காங்க போல் ஃபேமிலியோட. அண்ட் திஸ் இஸ் சிட்ராயன் பசால்ட். நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு அந்த வெஹிக்கிள். லைக்
BMW X4 மாதிரியே இருக்குது. எனக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி கூப்பே ஸ்டைல் கார்ஸ் வந்து பிடிக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து டாடா கர்வ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. அதுக்கப்புறம் பசால்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலிங்கோட அந்த கூப்பே ஸ்டைலிங்கோட கொடுத்துருக்குறாங்க. அதுவும் நல்ல ஒரு விஷயம். அண்ட் திஸ் இஸ் ஜாகுவார் XJL. ரொம்பவே ரேரான ஒரு வெஹிக்கிள். இப்போ வந்து மார்க்கெட்டில் இல்லை, டிஸ்கண்டினியூடு. செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் தான் உங்களுக்கு XJL வந்து கிடைக்கும். 3 லிட்டர் V6 டீசல் இன்ஜின் வந்து அது கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ரைடில் பார்க்குற வெஹிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய சில ஃபேக்ட்ஸை கூட நான் உங்களுக்கு வந்து அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த vlog பண்ணுறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பெனலி 600iக்கு வந்து நான் E20 ஃபியூல் வந்து ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு E10 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ பெரும்பாலும் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோல் பங்க்லேயுமே வந்து E20 தான் இருக்குது. இந்த E20க்கு கீழே இருக்கிற ஃபியூல்ஸ்ன்னு பார்த்தோன்னா XP95, அதில் வந்து பார்த்திங்கன்னா E17 இருக்குது. அதாவது 17% வந்து எத்தனால் பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடு 93 பாரத் பெட்ரோல். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல 93 கிடைக்குது, ஆனால் 97 கிடைக்கிறது இல்லை பாரத் பெட்ரோலியமில். இப்போ ஜென்ரலாக நீங்கள் பாரத் பெட்ரோலியம்குள்ளே போகிறீங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் பெட்ரோல்னு இருக்கும், பக்கத்தில் வந்து ஸ்பீடுன்னு இருக்கும். அந்த ஸ்பீடுன்றது தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதில் வந்து 93ஓ 97ஓ மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க அது வந்து ஸ்பீடு அப்படின்றது வந்து எத்தனால் ஃப்ரீ பெட்ரோல் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து 93 ஆக்டைன். அதுலேயுமே உங்களுக்கு வந்து அரௌண்ட் 12 to 13% வந்து எத்தனால் பிளெண்ட் ஆகிருக்கும். அதாவது ஸ்பீட் 93ல். அதனால தான் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலில் தெரிஞ்சிருக்கோம். ஸ்பீட் 97 தேடி ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டு போயிருந்தேன். ஏன்னா ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பாரத் பெட்ரோலியமில் தான் 97 ஆக்டைன் ஃபியூல் கிடைக்குது. அப்போ 97 ஆக்டைன் ஃபியூல் போடுறீங்களே ப்ரோ, அதுனா E0வா, அது எத்தனால் ஃப்ரீ பெட்ரோலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அது வந்து E8, அதாவது 8% தான் எத்தனால் வந்து அதில் பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்னோடய மோட்டர் சைக்கிள் வந்து E10 வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால E8 தானே, லெஸ் தென் 10 இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு ஃபியூலை வந்து ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ E0 அப்படிங்கிறது வந்து இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதை விட ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். அதாவது ஸ்பீட் 97 விட எக்ஸ்க்ளூசிவான பெட்ரோல் தான் அது. அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா XP100ன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியன் ஆயில். அண்ட் இந்துஸ்தான் பெட்ரோலியமில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் 95 பார்த்துருப்பீங்கள்ல, அதிலே பவர் 100ன்னு நீங்கள் தேடணும். அதுவும் வந்து குறிப்பிட்ட பங்க்கில் தான் இருக்கும், எல்லா பங்க்ஸ்லேயுமே அது இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஏரோ ஹப். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு டேக் ஆஃப் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். திஸ் இஸ் சென்னை ஏர்போர்ட் மக்களே. இந்த சைடில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் சின்ஸ் நம்ம ஒரு மோட்டோ விளாகிங்கில் இருக்கோம் இப்போது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டா எலக்ட்ரிக் ரொம்ப ரேரு. கிரேட்டாவில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டீசல் தான். நிறைய பேர் டீசல் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. கிரேட்டாவில் வந்து நிறைய பேர் டீசல் தானே ப்ரிஃபர் பண்ணுவீங்க. திஸ் இஸ் எலக்ட்ரிக். ஸோ குவைட் ரேர். அண்ட் திஸ் இஸ் BMW குன் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இங்கேயே தான் அந்த ரோல்ஸ் ராய்ஸு, மினி கூப்பரு, BMW எல்லாமே இருக்கும் இந்த ஷோரூம்ஸு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எதிர்க்க பாருங்கள், அந்த ஆட்டோ பக்கத்தில் எல்லோ கலரில் ஒரு பைக் இருக்கா, தட் இஸ் TVS Raider 125. ஹோண்டா தரப்புலையுமே இப்போ ஒரு பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க நியூவாக, CB Hornet 125ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 125cc ஹோண்டாவில் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கு. அதில் என்னென்ன ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தோன்னா, ஒரு 123.94cc சிங்கிள் சிலிண்டர். அந்த மோட்டார் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அவுட்புட் வந்து பார்த்தோன்னா 11 bhp அண்ட் 12 Nm ஆஃப் பீக் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ ரேண்டமாக நான் TVS ரைடரை பார்த்தேன். ஸோ அந்த 125 செக்மெண்ட்டில் இப்போ ஹோண்டா லான்ச் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்ககிட்ட எனக்கு பேசணும்னு தோணுச்சு. ஸோ அந்த ஹோண்டா Hornet 125ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 inch TFT டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே இருக்குது. அண்ட் டர்ன் பை டர்ன் நேவிகேஷனுமே உங்களுக்கு இருக்குது. அதில் நல்ல ஃபீச்சர் லோடடான ஒரு மோட்டர் சைக்கிள்னே நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் ஹீரோ மோட்டோ காப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் இருக்குது 125cc எக்ஸ்ட்ரீம் 125ன்னு. அதே மாதிரி பஜாஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா NS 125 இருக்குது. இப்போ நியூவாக KTMல வந்து டியூக் 160 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷோரூமில் போய் நிறைய வீடியோஸ் நான் மேக் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நிறைய ஆட்டோமோட்டிவ் ரிலேட்டட் கான்டென்ட்ஸ் வந்து நான் மேக் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட நான் வந்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஸோ எந்தெந்த பைக்குக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், எப்படி ஓட்டலாம், எப்படி வந்து செயினை மெயின்டைன் பண்ணலாம், எப்படி இன்ஜின் ஆயில் வந்து செக் பண்ணலாம் காருக்கும் பைக்குக்கும், இதெல்லாமே நம்ம வந்து வீடியோவாக மேக் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஐ ஆம் ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட். ஸோ எனக்கு இந்த கார்ஸ் அண்ட் பைக்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். எல்லா பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் தட் கிரெடிட். எனக்கு ஒரு படி மேலே பிடிக்கும்னே சொல்லலாம். ஸோ இங்கே கீழே பாருங்களேன், இந்த ஒரு ரம்பிளர்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு அடுக்கடுக்காக அந்த ரம்பிளர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்கல்ல, இது எதுக்காக இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம போயிட்டே இருக்கோம், தடன்னு அடிக்குதேன்னு என்னைக்காவது வந்து யோசிச்சிருக்கீங்களா? நான் நிறையா வாட்டி யோசிச்சிருக்கேன். அதோட ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவிங் மைண்ட் செட்டில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு சில ரம்பிளர்ஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து மைண்டு வந்து அலர்ட் ஆகுமா. அதனால தான் இந்த ரம்பிளர்ஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவாக எல்லா இடத்துலையுமே இப்போ நம்ம பார்க்குறோம். நாட் ஜஸ்ட் இன் சிட்டி பட் ஆல்சோ இன் ஹைவேஸ். நம்ம இப்போ நிறைய பேர் வந்து டோல்லாம் தாண்டி போகிறோன்னு வைங்களேன், போயிட்டுருக்க வழியிலேயே இந்த மாதிரி ரம்பிளர்ஸ் பார்த்துருப்போம். எல்லோ கலரில் போட்டிருப்பாங்க ரிஃப்ளெக்டரோட. டு சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் அனாயிங்காக இருக்கும். என்னடா இது தடன்னு இருக்கு. ஏன்னா சில இடத்துல வந்து கண்டினியூஸாக போட்டிருப்பாங்க. ஏன் அந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோனாக கூட இருக்கலாம். தட் வாஸ் அ டீப் கார்னர். ஸோ அந்த ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோனில் வந்து நம்ம எப்படி வந்து கவனமாக ஓட்டணும், கொஞ்சம் அலர்ட் வந்து நமக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம ஸ்டேரிங்கில் கை வச்சு ஓட்டிகிட்ருக்கோம் காரை, அந்த தடன்னு அடிக்கிறதுல அது வந்து நமக்கு கையில் வைப்ரேஷனை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ தட் நம்ம வந்து இப்போ நம்ம ட்ரௌசியாக இருக்கும், இல்லைனா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் வந்து தூக்கம் வந்துருச்சு, அந்த டைமில் வந்து டக்குன்னு ஒரு முழிப்பு வந்து நம்ம ஸ்டெடி ஆகிறதுக்கு கூட சம்டைம்ஸ் வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம ஜென்ரலாக டயர்ட் ஆகும்ல, ஒரு மாதிரி ஃபட்டிக் ஆகும்ல ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு அலர்ட், ஒரு காஷன் வந்து க்ரியேட் பண்ணும். இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிற ஜோனு, நீங்கள் வந்து ஸ்லோவாக ஓட்டு இல்லை கேர்ஃபுல்லாக ஓட்டுங்கிற மாதிரி. ஸோ தட் இஸ் இட். ஸோ கிளாசிக் 350 வந்து ஃபில்டரிங் த்ரூ டிராஃபிக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் பண்ண முடியும். நம்மளது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஏர்ஃப்ளை கிராஷ் பார் வந்து போட்டிருக்கிறோம். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரைட் பண்ணால் போதும். எனக்கு வந்து யூஸ்வலாக அந்த சிங்கிள் ராடில் இருக்கிறது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் எலக்ட்ரா வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, BS3 அது. அந்த புல்லட்டு வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி ஏர்ஃப்ளை போட்டு அதுக்கப்புறம் நான் சிங்கிள் ராடாக வந்து மாற்றினேன். ஏன்னா அந்த மெனியூர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கட் பண்ணி ஓட்ட முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கனால நான் அதை சேஞ்ச் பண்ணேன். பட் இந்த மோட்டர் சைக்கிளில் வந்து எனக்கு இந்த ஏர்ஃப்ளை வந்து இட்ஸ் நாட் பாதர்சம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்ட்ரா வயலட் ஷோரூம் பற்றி நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஷோரூம் வந்து கரெக்டாக இந்த ஸ்பாட்டில் தான் இருக்குது. சைதாப்பேட்டை மெட்ரோ இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஷோரூமை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஷோரூம்குள்ளே போய் நம்ம வந்து உங்களுக்கு ஷோகேஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் ஐ வில் ஜஸ்ட் ட்ரை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அல்ட்ரா வயலட் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இன்றைக்கி வந்து ஷோரூம் க்ளோஸ்டாக இருக்குது.